அன்பே உலகம் பாபாஜி. அவங்க என்னோட அண்ணி பாபாஜி, பபிதா. நீங்க தானே பாபாஜி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அப்படி உன் அண்ணன் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். சந்தோஷமா இருக்கான்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாபாஜி. அண்ணி வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எங்க அண்ணனோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. போலாம். வாங்க வாங்க. தங்கச்சி அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். ஆனா பாபாஜியை இந்த இடத்துல தானே பார்க்க முடியும். இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லைங்க, எங்க கூட வாங்க. வாங்க. சரி, இந்த வழி எங்க போகுது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெற்றியின் ரகசியம் என்னன்னா பொறுமை முக்கியம். அது மட்டும் இல்லாம எல்லா வழியும் பாபாஜியை தேடி தானே போகும். இங்க அவர் சமாதியில உட்காருவாரு. வாங்க வாங்க. வாங்க வாங்க போங்க போங்க. இந்த பக்கம் உள்ள போங்க. வா, வந்து உட்காரு. இல்ல இல்ல, அங்க இல்ல, இங்க என் பக்கத்துல. என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கு? ஆமா, எதுக்காக என்னை இங்க கூப்பிட்டீங்க? உன்னோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக. சட் சங்கத்துல உன்னை பார்த்தேன். உன்னோட கண்கள் கலங்கி இருந்தது. கண்கள் கலங்கி இருந்தா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தெரிஞ்சிடும். நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? எல்லாமே தெரியுங்கிறதுக்கான அர்த்தம் இதானா? வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே குடும்பத்தை கெடுத்து ஏன் சோகமா இருக்கன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? இது உன் எண்ணங்கள் தர பிரம. புத்திசாலித்தனமா பார்த்தேனா உனக்கு எல்லாம் தெரியும். இனிமேதான் உனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைய போகுது. நரக வாழ்க்கையிலிருந்து உன்னை எடுத்து இங்க ஒரு சுத்தமான, சாத்வீகமான, அமைதியும் பாதுகாப்பு நிறைஞ்ச வாழ்க்கையை கொடுத்திருக்கேன். சரியா இல்லையா? சரிதான். என் புருஷனோட ஆண்மைய பறிச்சிட்டீங்க. என்னை திரும்பவும் நரகத்திலே தள்ளிட்டீங்க. என் அப்பாவி புருஷன் உங்க மேல ஒரு குருட்டுத்தனமான பக்தியை வச்சிருக்காரு. அவருக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்களே. உண்மையான பக்தர்கள் பார்வை இல்லாம தானே இருப்பாங்க. தன்னை முழுமையா சுத்தப்படுத்த அர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கான முடிவை உன் கணவர் தானே எடுத்தாரு. அவன் கமாண்டராக விருப்பப்பட்டான். வாழ்க்கையில முன்னேற ஆசைப்பட்டான். அதே மாதிரி முன்னேறுவான். இந்த முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டாரு. அது நல்லாவே எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நல்ல அன்பான புருஷன் கிடைச்சாருன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிச்சேன். அப்படி நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க?
எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே. அப்படியா? அப்ப இங்க இருக்கிற வாழ்க்கை நரகமா என்ன? இதுக்கு முன்ன நீ சொர்க்கத்துல தானே இருந்த. அப்ப சரி, அப்படின்னா நீ அங்கேயே திரும்பி போயிடு. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இது புனிதமான ஆசிரமம், சிறை இல்ல. இப்படி முகம் சுளிக்கிறதையும் யோசிக்கிறதையும் நிறுத்து. இத சாப்பிடு. நைவேத்தியம் பண்ண லட்டு, பிரசாதம். இன்னும் மனசு சஞ்சலமாவே இருக்கா? உன் கையை கொடு. உட்கார். உன் கண்களை மூடிக்க. கவனம் எல்லாம் உன் மூச்சுல இருக்கட்டும். இப்ப ஆத்மார்த்தமா சொல்லு. ஒரே உருவம், ஒரே உருவம், மகாஸ்வரூபம். மகாஸ்வரூபம். நான் அனைத்து இதயத்திலும், நான் அனைத்து இதயத்திலும், அனைவரின் மனதிலும் இருப்பேன். அனைவரின் மனதிலும் இருப்பேன். முடிவற்ற ரூபம், முடிவற்ற லோகத்தின் கடவுளே, உன்னை வணங்குகிறேன், வணங்குகிறேன்.